வெல்கம் டு சித்தார். என் பேர் வெங்கடேஷ். ஐ எம் அன் ஆத்தர் அண்ட் அ தெரபிஸ்ட். இன்றைக்கி நம்மளுடைய தலைப்பு ஆரோக்கியம், ஐஸ்வர்யம். அனைவருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆரோக்கியம். அதே மாதிரி எல்லாருக்குமே நம்ம வாழ்க்கையில் அத்தியாவசிய தேவை பொருளாதாரம், அதையும் தாண்டி ஐஸ்வர்யம். அப்போது இந்த சகலவித செல்வங்களும் நல்ல ஒரு ஆரோக்கியமான சந்தோஷமான வாழ்வும் அமையணும் அப்படின்னா அது அவ்வளவு எளிதில் அவ்வளவு சாதாரணமாக வரக்கூடிய ஒன்று இல்லை. அதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்குறப்ப அதுவும் மெயினாக நம்மளுடைய சேனல் இந்த ஃபோக்கஸ் இன்றைய இளைஞர்கள், நாளைய தலைவர்கள், இந்த சமுதாயம், இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் என்னெல்லாம் நமக்கு தேவை அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு முக்கியமான விஷயம் மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மனம் அப்படின்றது ரொம்ப 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 ஒரு பெரிய தலைப்பு. நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம் இதை பற்றி. அதனால் நம்ம இந்த பர்டிகுலர் தொகுப்புக்கு இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, முதல்ல ஒரு மன ஒருமைப்பாடு, ஒரு ஃபோக்கஸ், நமக்கு ஒரு தெளிவு, ஒரு கிளாரிட்டி வேணும் அப்படின்னாக்கா என்ன செய்யணும்? இன்றைய காலகட்டம், இன்றைய மாடர்ன் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப ஈஸியாக நம்ம வி கெட் டிஸ்ட்ராக்டட். இந்த டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்றது தண்டபாணின்னு ஒருத்தர் ரொம்ப அழகாக சொல்லுவார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம மாஸ்டர்ஸ் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு ஆகிட்டோம். ஆனால் மாஸ்டர்ஸ் ஆஃப் அட்டென்ஷன், மாஸ்டர்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் அப்படின்றது இல்லாமல் போயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்டில், ஒரு நொடி பொழுதில் நம்ம இம்மீடியட்டாக டிஸ்ட்ராக்ட் ஆகி அதுக்கப்புறம் நம்ம ஃபோக்கஸ் வேறு எங்கேயோ போயிடுது. இப்படி மாறி 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 நம்ம பல விதங்களில் அலைக்கழித்து போய் பல விதமாக நம்மளுடைய அந்த கவனச்சிதைவு அப்படின்றது நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த சிதறல் நமக்கு எந்த விதத்துலையுமே ஆரோக்கியமே கிடையாது. இது எங்கே போய் முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்ட்ரெஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையில் இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறோம். ஆனால் அது ரொம்ப 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 பெரிய விஷயம், ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். இன்றைய காலகட்டத்தில் இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்றது ரொம்ப சாதாரணமாக எல்லாருமே பயன்படுத்துகிற ஒரு வார்த்தையாகிடுச்சு. அதனுடைய பாதிப்புகளும் அதனுடைய பின்விளைவுகளும் ரொம்ப பெருசு. அது அந்த நேரத்தில் நமக்கு புரியாது, அந்த வயசு, அந்த காலகட்டங்களில் நமக்கு அது தெரியாது. ஆனால் பிற்காலத்தில் அது அப்படியே கண்டினியூ பண்ணும்பொழுது மிகப்பெரிய பக்க விளைவுகளும் அதனால் நமக்கு பின் விளைவுகளும் ரொம்ப ஜாஸ்தி. நம்ம உடல் நலம், மனநலம் எல்லாமே பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதுக்கு ஒரே எளிதில் கிடைக்கக்கூடிய தீர்வு வேறு எங்கேயுமே போய் நம்ம தேட தேவையில்லை. இட்ஸ் இன் ரைட் இன் யோர் ஹேண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம கையில் இருக்குது, நம்மளுடைய உள்ளங்கையில் இருக்குது, நம்ம மனசு நம்ம கையில் இருக்குது, நம்ம இதயத்தில் இருக்குது. இந்த அதாவது யூ நீட் டு ஹேவ் இட் இன் யுவர் ஃபிங்கர் டிப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, விரல் நுனியில் இருக்கிற மாதிரி. அந்த மாதிரி நம்ம கையில் இருக்கிறது அப்படின்றது நம்ம மனம். அந்த மனசில் ஒரு நிம்மதி, ஒரு திருப்தி, ஒரு அமைதி, இது இருந்தால் ஒரு தெளிவு. இதை நம்ம தினந்தோறும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னாக்கா நிச்சயமாக அது பல விதங்களில் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணுன்னாக்கா, இளங்கோன்னு ஒரு டாக்டர் சொல்லியிருக்காரு, இப்படி நம்ம 2 கையை இப்படி சேர்த்து வைக்கும்பொழுது இட் இஸ் ஃபஸ்ட் ஸ்டெப் ஃபார் 2 பிரெயின் ஹெமிஸ்பியர்ஸும் இன்ட்ராக்ட் பண்ணி கோஆர்டினேட்டடாக ஒர்க் பண்ணுறதுக்கு. ரொம்ப சாதாரணமாக நம்மளுடைய மனிதர்கள் பார்த்திங்கனாக்கா அட் எ டைம் ஒரு ஹெமிஸ்பியர், மோஸ்ட்லி ஐதர் ரைட் ஆர் லெஃப்ட் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த ரைட் அண்ட் லெஃப்ட் ஹெமிஸ்பியர், மூளையின் இரு பாகங்களும் சேர்ந்து வேலை செய்யும்பொழுது நமக்கு மிக பெரிய அளவில் நம்மளால் பல விஷயங்களை யோசிக்க முடியும், செயல்படுத்த முடியும். ரொம்ப எளிதில், ரொம்ப சுலபமாக பல பெரிய ரொம்ப கஷ்டமான காரியங்களை கூட எளிதில் செய்யக்கூடிய அந்த ஆற்றல், அந்த ஒரு வலிமை, அந்த திறமை நமக்கு எப்போ வரும் அப்படின்னா, மூளையின் 2 ஹெமிஸ்பியருமே சேர்ந்து வேலை செய்யும். போத் ரைட் அண்ட் லெஃப்ட் ரெண்டுத்தையுமே நம்ம யூஸ் பண்ணும்பொழுது அது நமக்கு ரொம்ப நல்ல விதமாக அமையும். ஆனால் அது அவ்வளோ ஈஸியாக நடக்காது. ஏன் அப்படின்னா அட் அ டைம் நம்ம ஒன்று தான் யூஸ் பண்ணி பழகிறோம் சின்ன வயசுலேருந்து. ஐதர் யூ ஆர் மோர் க்ரியேட்டிவ் ஆர் யூ ஆர் மோர் அனாலிட்டிக்கல், யூ ஆர் மோர் லீனியர் திங்கிங் ஆர் யூ ஆர் மோர் லேட்ரல் திங்கிங் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்களில் நமக்கு அந்த ப்ரையாரிட்டி அண்ட் ப்ரிஃபரன்ஸ் அண்ட் இது எல்லாமே சின்ன வயசுலேருந்தே வந்துடுது. அதில் சில விஷயங்கள் ஜெனட்டிக்ஸ் அண்ட் ஹெரிடிட்ரியாகவும் இருக்கலாம், சில விஷயங்கள் நம்மளுடைய சிறு வயதில் நம்ம பார்த்து வளர்ந்த விதமாக இருக்கலாம், சைல்ட்ஹுட் ப்ரோக்ராமிங், நாளடைவில் வரக்கூடிய பழக்க வழக்கங்களாக இருக்கலாம், ஹேபிட்ஸ் அண்ட் ஹேபிச்சுவல் பிஹேவியர்.
இது எல்லாமே வந்து ஒன்று சேர்ந்து கடைசியில் எங்கே போய் முடியும்னா ஒன்லி ஒன் ஸ்மால் பார்ட் ஆஃப் த பிரெயின் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ நம்மளுடைய கெப்பாசிட்டி, நம்மளுடைய திறமை, நம்மளுடைய அந்த வல்லமை நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் நம்ம அதை பயன்படுத்தலை. இது தான் என்ன சொல்கிறாங்க ஆங்கிலத்தில் பொட்டென்ஷியல். அது இருக்குது, ஆனால் அது வந்து எந்த விதத்துலேயும் ஒரு ஆக்டிவாக நம்ம வந்து அதை பயன்படுத்தலை. அப்போது இந்த வெளிப்புற தோற்றமும் இந்த வெளியில் செய்யக்கூடிய விஷயங்களும் ஆன அந்த உடல் நலம், அந்த நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி, யோகா செய்கிறது, யோகாசனங்கள், அப்புறம் மூச்சு பயிற்சி, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். அதையும் தாண்டி அந்த மனமும், அந்த மன வளமும், அந்த மன நிம்மதியும், மன ஒருமைப்பாடும் ரொம்ப 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 முக்கியம். மைண்ட்ஃபுல்னஸ் பேஸ்டு ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன் அப்படின்னு MBSRன்னு ஒரு பெரிய ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் அண்ட் நிறைய நல்ல விஷயங்கள் அவங்க ரிசர்ச் பண்ணி சொல்கிறதும், நம்மளுடைய தமிழகம், நம்ம பாரத தேசம், நம்ம புண்ணிய பூமியில் வாழ்ந்த பல யோகிகள், சித்தர்கள், ஞானிகள், ரிஷிகள் சொன்னதும், இன்றைக்கி மாடர்ன் சைக்காலஜி அண்ட் ரிசர்ச்சில் அவங்க பார்க்குறதும் நிறைய ஒற்றுமைகள் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம மனசார நிறைய நல்ல விஷயங்களை நம்ம நினச்சி நம்ம அதை வந்து நாள்பட அதை தினந்தோறும் செஞ்சு நீடித்த நிலைத்த பலன்களை நம்மளால் நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும். அப்படி பண்ணும்பொழுது அந்த ஆரோக்கியம்ன்றது ரொம்ப நல்ல விதத்தில் நமக்கு அமையும். இதுதான் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப், அடிப்படை. ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு ஒரு பெரிய ரொம்ப ஃபேமஸான ஒரு சேயிங் இருக்குது. அந்த ஆரோக்கியம் தான் மிகப்பெரிய சொத்து நம்மளுக்கு. அந்த ஆரோக்கியம் நம்ம கையில் இருக்கும்போது அதன் முதற்படி மூலமாக பிறகு வரக்கூடிய அத்தனை விஷயங்களும் நமக்கு சாத்தியமாகும். அந்த சகல ஐஸ்வர்யங்களும் எல்லா விதமான சௌபாக்கியமும் நமக்கு கிடைக்கும். அது கிடைக்கிறதுக்கு முதல் படி வந்து அந்த மனம். இந்த மனம் ஒருமைப்பாடும் இந்த மன நிம்மதியும் நமக்கு ரொம்ப அழகாக அப்படியே நாள்பட வந்துருச்சு அப்படின்றப்ப என்ன நடக்கும்னா, நம்ம முதலையே சொன்ன மாதிரி அந்த பிரெயினில் இருக்க ரைட் அண்ட் லெஃப்ட் ஹெமிஸ்பியர் ரெண்டுமே கோஆர்டினேட்டடாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு. அப்படி நடக்கும்பொழுது என்ன ஆகும்னா, அந்த பிரெயினில் அந்த நியூரல் சர்க்கியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த டிஃப்ரெண்ட் சர்க்கியூட்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும். அது வந்து கொஞ்சம் டைம் ஆகும். ஒரு சர்க்கியூட்டும் அது செட் ஆகி அது ஆக்டிவேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இதனால தான் நம்ம ஊரில் வந்து ஒரு மண்டலம் அப்படின்லாம் கூட சொல்லி பழகியிருக்காங்க. அண்ட் மினிமமாகவே இன்றைக்கி நிறைய இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, ஆவரேஜாக அட்லீஸ்ட் 21 days நமக்கு வேணும் அப்படின்றாங்க. பிகினிங் டு ஸ்மாலர் திங்ஸ்க்கு வந்து ஈவன் 7 days அப்படின்னா. ஸோ அதை ரெப்படேட்டிவாக செய்யும் போது, ரெப்படேஷன் இஸ் அ வே டு கெட் இட் இன் டு யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட், டு கெட் இட் வித் கிளாரிட்டி அண்ட் கன்சிஸ்டன்சி. இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. ஸோ அப்படி ரெப்படேட்டிவாக பண்ணும்பொழுதும், அந்த கன்சிஸ்டண்ட்டாக பண்ணும்பொழுதும், அதை திரும்ப 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 அப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த பலன் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் அது நமக்கு நல்லா பழகிருச்சு அப்படின்னா, அந்த மன நிம்மதியோடையும் அந்த மன அமைதியோடையும் எல்லா விஷயங்களும் நீங்கள் நினச்ச மாதிரி உங்களால் சாதிக்க முடியும், அனுபவிக்க முடியும். வாழ்க்கையும் ரொம்ப ஒரு சந்தோஷத்தோடையும் ஆரோக்கியத்தோடையும் ரொம்ப நல்ல விதமாகவும் அமையும். அப்போது சகல ஐஸ்வர்யங்களும், எல்லா விதமான செல்வங்களும், எல்லா விதமான அந்த சௌபாக்கியமும், எல்லா விதமான உங்களுடைய ஆசைகளும் நிறைவேற அதுக்கான வாய்ப்புகள் மிக 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 உங்களுக்கு பெரிய அளவில் அமையும். அதுக்கு எங்கேருந்து முதல் படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கையில் தான் இருக்குது, உங்கள் மனசில் தான் இருக்குது. இதன் அடிப்படை இது வந்து இன்றைய காலகட்டத்தில் ஸ்ட்ரெஸ் அப்படின்றத ரொம்ப சாதாரணமாக நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு கிராஜுவலாக போக 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 நம்மளுடைய இம்யூனிட்டி போயிட்டே இருக்கும். வீக் ஆகிடுவோம். இம்யூன் பவர் குறைஞ்சி வீக்னஸ் வந்துடும். அந்த பவர் ஏன் போயிடுச்சு? அதுக்கான முதல் காரணம் நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம தான் அதை வந்து போகிற மாதிரி நடந்துக்கிட்டோம். அப்போ அந்த லைஃப் ஸ்டைல் சாய்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, நம்மளுடைய வாழ்வியல் அந்த எப்படி அமைப்பு, அதுக்கான நம்மளுடைய எண்ணங்களும் சொற்களும் செயல்களும், எண்ணம் சொல் செயல் எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. அந்த முதல் படி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய எண்ணம். அந்த எண்ணம் ஒரு சீரான கரெக்டாக அமையும் பொழுது, அந்த மனம் ஒரு நிம்மதியோடையும் அமைதியோடையும் இருக்கும் பொழுது, when you practice mindfulness, life becomes a lot more easier, a lot more healthier and a lot more happier. So you can enjoy a healthy, happy and a wealthy life. So wishing you the very best. இன்னொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.